என்னைக்காவது நினைச்சு பாத்திருக்கீங்களா? பெரிய பனிமலை முழுக்க தண்ணிக்குள்ள மூழ்கிட்டா இந்த உலகத்துக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? இது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு எச்சரிக்கை. இது கடலுல மிதக்கிற ஒரு மிகப்பெரிய பனிமலை. ஆனா அதோட 90% தண்ணிக்குள்ளதான் இருக்கும். அதனாலதான் நாம மேல பாக்குற பனிமலை ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுக்கும். ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, குளோபல் வார்மிங் காரணமா இந்த பனிமலை எல்லாம் சீக்கிரமா கரையுதுன்னு சொல்றாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, கடல்ல மிதக்கிற பனிமலை உருகினா நேரடியா கடல் மட்டம் ஏறாது. ஏன்னா அது ஏற்கனவே தண்ணியில தான் இருக்கு. அதனால கடல் மட்டம் அப்படியே இருக்கும். ஆனா நிலத்துல இருக்கிற பனிமலைகளும் பனிப்பிரிவுகளும் உருக தொடங்கிட்டா அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இதனாலதான் நாம இப்போ எச்சரிக்கையா இருக்கணும். நிலத்துல இருந்து உருகுன தண்ணி எல்லாம் கடலுக்குள்ள சேரும்போது சென்னை மாதிரி கடலோர நகரங்கள் எல்லாம் பள்ளமான பகுதியா மாறிடும். கடல் பகுதிங்க எல்லாம் தண்ணீர் அதிகமானதால மேடான பகுதியா மாறிடும். இப்போ தண்ணி மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு நிக்காம ஓடும். அந்த நேரத்துல நகரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்கும். மேலும் பனி உருகிறதால கடலோட உப்புத்தன்மை கூட மாறும். அதனால பருவநிலையில கூட நிறைய மாறுதல் உண்டாகிற வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் ஒரு நாள்ல நடந்துடாது. ஆனா இதோட பாதிப்பு ரொம்ப பெருசுன்னு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால பருவநிலை மாற்றத்தை லேசா எடுத்துக்காதீங்க. இது எதிர்கால பிரச்சனை இல்ல, இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு தீர்வா என்ன இருக்கலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க.